யோகம் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பகுதி கேள்வியும் ஞானமும். சித்தர்கள் சொல்லாத விஷயமே கிடையாது. சித்தர்கள் மருத்துவம் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா மருத்துவ ரீதியில அவர்கள் சொன்ன விஷயங்கள் தான் இன்னைக்கு விஞ்ஞானிகள் ஒன்னொன்னு கண்டுபிடிச்சு எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்ன விஷயத்த இப்பதான் அவங்கெல்லாம் கண்டுபிடிச்சு மருத்துவம் என்ற முறையில பல விதமான மருந்துகளும் கண்டுபிடிச்சு இன்னைக்கு மக்களுக்கு அளித்து கொண்டிருக்கின்றார்கள். ஆக அந்த காலத்திலே 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலே மருத்துவம் என்ற நிலைகள் மருத்துவ நிலையில மூலிகைகள் எல்லாம் நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. நேரடியாகவே இன்னைக்கு ஆபரேஷன் சொல்றாங்க. நேரடியாகவே சித்தர்கள் அவர்களுடைய சொந்த கை கொண்டே பல விதமான நோய்கள் எல்லாம் எப்படி கத்தியில வெட்டி நோய்களை குணப்படுத்துறதோ அதே மாதிரி அவர்கள் கை கொண்டே எல்லாமே செய்திருக்கார்கள். சித்தர்கள் மூலிகை மட்டும் கண்டுபிடிக்கல, ஆபரேஷன் நம்ம கத்திகள் கொண்டு செய்யற மாதிரி கையிலேயே அவங்க எல்லாம் செஞ்சிருக்காங்க. அது மாதிரி விஞ்ஞானத்திலையும் அவர்கள் அந்த 1000 ஆண்டுகளுக்கு முன்ன சொன்ன விஷயங்கள் தான் விஞ்ஞானத்துல இன்னைக்கு புதுமையான விஷயங்களை நிகழ்த்தி கொண்டு இருக்கின்றார்கள். பொதுவா சொல்லணும்னு சொன்னா இன்னைக்கு விஞ்ஞான ரீதியிலே அணுக்களை கொண்டு ஒரே நேரத்துல ஒரே மாதிரியான உருவங்களை நம்ம விஞ்ஞானத்தின் மூலமாக செய்யலாம் அப்படின்னு அணுக்களை கொண்டு ஒரே மாதிரியான உருவம். இதெல்லாம் சித்தர்கள் அந்த காலத்திலே பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலே இதெல்லாம் அவங்க நிரூபிச்சிருக்காங்க, செய்து காட்டியிருக்கின்றார்கள். அதே மாதிரி வாழ்க்கை நெறிகளையும் சித்தர்கள் மிக சிறப்பாக வாழ்வு முறை எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழ்ந்தால் வாழ்க்கையில உடல் ஆரோக்கியத்துடனும் இருந்து முக்தி பெற முடியும், ஞானம் பெற முடியுன்ற வாழ்க்கை முறைகளையும் மிக சிறப்பாக காட்டியிருக்காங்க. அதே மாதிரி சொல்ல வேண்டும்னா சித்தர்களுடைய மகத்துவமும் அற்புதமும் சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது. அந்த அளவு இருக்கு. உலகத்துல அவர்கள் விட்டு சென்றதுதான் இன்னைக்கு விஞ்ஞானமாகவும் மருந்துகளாகவும் இன்னைக்கு இருக்குன்னு சொன்னா எல்லாமே அவர்கள் விட்டு சென்ற நிலையில் உள்ள விஷயங்கள் தான். அதே மாதிரி ஆன்மீக விஷயங்களும் சித்தர்களால் விட்டு சென்ற விஷயங்கள் தான் இன்னைக்கு ஆன்மீகத்துல யோகத்துல இன்னைக்கு சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சித்தர்கள் மூலமாக மக்களுக்கு அளித்த ஒரு அற்புதமான விஷயங்கள் தான். ஆக நாம் இந்த வேலையில சித்தர்களை நாம் மனதில் நினைத்து தியானித்து வாழ்க்கையில எல்லா சிறப்புகளும் செல்வங்களும் பெற்று நோய் நொடியின்றி சீரும் சிறப்போடு வாழ்ந்து இறைநிலையை அடைவோம். கடந்த 12 வருஷமா